கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்டை வச்சு எதுவுமே தெரியலையா? இருங்க, நான் ஃப்ரெண்ட்ல இருந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கிளிஃப் வச்சு கீழே பீச் அப்படின்னு இருக்கிறது தமிழ்நாடு பக்கத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. நம்ம இப்போ வர்க்கலாக்கு தான் வந்திருக்கிறோம். வர்க்கலா கிளிஃப் பீச்சில் இருக்கோம். அதில் வந்து ஹெலிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. இந்த ஹெலிபேடுன்ற லொக்கேஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த சைட்லேருந்து பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கிளிஃப்லேயே பில்டிங்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க. நாம் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல் கூட ஸோ அந்த மாதிரி ஒரு கிளிஃபில் இருக்கிற ஹாஸ்டல் தான். அப்படியே உங்களுக்கு இந்த கிளிஃப் ஹெலிபேட் ரோட்டில் வந்து அப்படியே நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஃபுல்லாக கடைங்க தாங்க, ஃபுல்லாக சரியானபடி கடைங்க தான். அப்படியே என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம். அப்படியே செம்ம வைப்பாக இருக்கும். இப்போவே வைப்பாக தான் இருக்குது. ஈவினிங் வந்தோம்னா இன்னும் செம்ம வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கெஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். இங்கே வந்து 2 வீலர்ஸ் மட்டும் தான் அலௌடு. ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஆட்டோஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது லாஸ்ட் ஹாஸ்டல்ன்றது. ஸோ இப்போ வரப்போகுது அது. இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, வண்டிலாம் வச்சு வண்டி மாதிரியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு அதோட வியூவும் இருக்குது, லாஸ்ட் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம். கீழே நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குதுங்க, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி அந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லலாம் வச்சுருப்பாங்க. அந்த அலை அடிக்கும், அதுக்கு மேலே அப்படியே மக்கள் நின்றுக்கிட்டு அந்த அலையோட வைப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க. கீழே போலீஸஸ்லாம் நிறையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும். ஆனால் சர்ஃபிங் எல்லாமே பண்ணுறாங்க இங்கே. அப்படியே டோட்டலாக அப்படியே ஒரு சுற்றிலாம் வைப்பான ஒரு ஏரியா. துணி கடைகளும் நிறைய இருக்குது. வாங்குறதா துணியும் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து வாங்கினா ஒரு கோவா ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருக்குது. வீடுங்களாம் பிரமாதமாக இருக்குதுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி தராங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வந்து ஆல்மோஸ்ட் அந்த கிளிஃபோட வியூ இங்கேருந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குது. ஐ மீன் கிளிஃப்ன்றது உங்களுக்கு தெரியணும்ல, நான் மேலே இருந்து காமிச்சா எதுவுமே தெரியாது. ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. இங்கேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இருங்க பாருங்க. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கிறது கூட தெரியுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து அங்கங்கே படிக்கட்டு மாதிரி பீச்சுக்கு இறங்கி போகிறதுக்கு கூட இருக்குது இடம். அந்த மாதிரி கூட பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கீழே போகிறோம் பீச்சுக்கு. போய் பார்த்துட்டு பீச் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இங்கேருந்து கீழே போகிறதுக்கு வழியெல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னல, அந்த மாதிரி ஒரு வழி கீழே இருக்கு. படிக்கட்டு, இந்த படிக்கட்டும் காமிக்கிறேன். டக்குன்னு தென்பட மாட்டேங்குது, நடுவில் நிறைய இடத்துல இருந்தது. ஸோ இந்த பேக்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுனாலும் இருக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பாருங்கள், மேலே இருந்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே கிட்டத்தட்ட மாடி வச்சு தான் இருக்குது. இந்த மாடியிலேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி. இந்த இடம் இவ்வளோ நாளாக எப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்கன்னு தெரியலங்க. இது ஒரு ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக தான் இது எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மைட்பி அதுக்கு முன்னாடி ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் வர்க்கலான்ட்டு இன்ஸ்டாகிராம் என்னைக்கு ஆரம்பிச்சானுங்களோ அன்னையிலேருந்து வர்க்கலா சவுத் இந்தியாவோட கோவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹைப் போயிட்டு இருக்குது.
உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வேற எதனா இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நானும் நிறைய இடம் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். இந்த ஜட்டாயு இந்த இடம் கூட்டிட்டு போகிறோம். அப்புறம் வந்து நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுவும் நம்ம தமிழ் சாங் தான். அப்புறம் வந்து பீச்சஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து கயாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த இடமும் கண்டிப்பாக நம்ம போகிறோம், கயாக்கிங் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நான் நியூ இயர் டைப்பில் வந்ததால் இந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பார்ப்போம், நியூ இயருக்கு அது ஒரு வைப் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதே இடத்த ஈவினிங்கும் வந்து காமிக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள் கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். என்னதான் நான் சோலோவாக வந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாம் இருக்கிறதால எனக்கு அந்த லோன்லினஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களாம் என்கரேஜ் பண்ணி வீடியோவுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். என்னென்ன இடம்லாம் விசிட் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நமக்கு இருக்குது. நாம் இங்கே போவோம் அங்கே போவோம், இந்த மாதிரி இடத்துலாம் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது. பாருங்க பீச் மேல இருந்து பாக்குறதுக்கு வா இல்ல பாருங்க, சரியான பீச்சுங்க, சூப்பரா இருக்குது. வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. ஸ்கீயிங்லாம் இருக்கும் போல இருக்குது. போட்டிங் இருக்குது, ஸ்கீயிங் இருக்குது, எல்லாமே இருக்கு. இந்த இடம் போயிட்டே இருக்குதுங்க. நானும் ஒரு 500 மீட்டர்ஸ் போயிட்டேன். இன்னமும் போயிட்டே இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு மைட்பி அதுக்கு தான் இது ஃபேமஸ்ஸு. கரெக்டு. இந்த மாதிரி ஒரு பீச் வியூவில் கெஃபேஸ் அந்த மாதிரி இருந்தால் தானே அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கிளிஃப், இது இங்கே இருக்கு தெரியுது. மைட்பி இங்கேருந்து பார்த்தா அது தெரியுமா? ஆமாம் கரெக்டு. இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுது. பட் அந்த பக்கம் அதிகமாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறது தெரியல. இங்கே வந்து அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டு எடுத்த எடுப்புல சினி 365 அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அப்பா ரெஸ்டாரண்ட் அண்ட் எவரெஸ்ட் ஜெர்மன் பேக்கரியா. நிறைய ஃபாரினர்ஸும் இருக்கிறாங்க, ஃபாரினர்ஸும் நிறையா இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய வந்துருக்காங்க. ஸோ இந்த சீசன் டைத்தில் தான் நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வருவாங்க. ஏன்னா வந்து இப்போ தான் லாங் லீவில் அங்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மணாலி அந்த மாதிரி சைடு போக ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ஊட்டி கொடைக்கானல் போவோம். அவங்க வந்து இங்கே வராங்க. கேரளா தான் அவங்களுக்கு வந்து அவுட் சைடில் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிற இடம். அதுவும் இந்த இடம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறதால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இல்லைங்களா இந்த மேல இருந்து அப்படியே கீழே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இடம் இருக்கும். இந்த இடத்துல இந்த வழியாக போய்க்கலாம். இப்போ போவோம் இங்கே பீச் போகிறதுக்கு. அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நம்ம இந்த வழியாக போகிறோம். பாருங்க அந்த பியூட்டி, அப்பா உண்மையாக இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் கிளிஃப்ல இருந்து நம்ம பீச்சை பார்த்தோம். இப்போ பீச்சு கிட்ட வந்துட்டோம். பீச்ல இருந்து கிளிஃப் பாருங்க, இன்னும் பிரம்மாண்டமா இருக்குதுங்க, செம்மையா இருக்குது பாருங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்குதுங்க. இவ்வளவு தூரத்துக்கு, இவ்வளவு தூரம் ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே நடந்து வாக் மேல இருந்து கீழே வந்துட்டு கீழே திரும்ப வாக்கு, அப்புறம் கீழே வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. இது ரொம்ப ஒரு நீளமான கிளிஃபுங்க. எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஸ்டே எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலையுமே தென்னை மரம் நிறையா இருக்கும். அண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து மேலே கீழேன்னு தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மாடியில் தான் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அப்படியே பீச் வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி. ஆனால் பெரிய கிளிஃபுங்க, ரொம்ப பெரிய கிளிஃபு. எவ்வளோ தூரம் வரலும் போகுது பாருங்கள். கிளிஃபை பக்கத்துலேயே பீச்சு. கீழேருந்து மேலே கிளிஃபை பார்க்கும்போது இன்னும் அழகாகவும் இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போதும் அழகாக இருந்தது, கீழேருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது. பாருங்கள் அப்படியே ஃபுல் வியூ காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணுங்க. வந்து பார்க்க வேண்டிய இடம் இது.
அங்கங்கே இங்கே மாதிரி அம்பர்லாலாம் வச்சு ரீசெண்டாக நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த சைட்லலாம் கொஞ்சம் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் பிக்னியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சன் பார்த்து. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது, நம்ம அந்த பக்கம் ஓடிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஃபாரினில் தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய வரதெல்லாம் இங்கே போட்டிருக்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நீங்கள் மேலே போகிறதுக்கு வழி இருக்குன்ட்டு. ஸோ அது இங்கே ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் மேலே போய்க்கலாம். ஐ திங்க் இதுதான் வந்து ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அந்த மேலே கிளிஃப்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஹெலிபேடுன்ற இந்த இடத்துல தான் உங்களை என்ன ஆட்டோ வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு அலோடு கிடையாது. இந்த மாதிரி ஏடிவி ரைட்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் ராமேஸ்வரத்தில். ஸோ அதனால் எனக்கு பண்ணணும்னு தோணலை. நம்ம இப்போ ஸ்பீடு போட்டுக்காக ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் ஏறி போயிட்டு இருக்கிறோம். இருங்க நான் ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன். அப்படியே தூக்குதுங்க. அப்படியே அந்த அலை அடிச்ச உடனே இங்க பாருங்களேன், அப்படியே தூக்கும். செம்மையா இருக்குதுங்க. அங்க பாருங்களேன், எல்லாம் தூக்கிட்டு இருக்குது. பெரிய அலை அடிச்சாலாம் செம்மையா ஃபீல் ஆகும் போல இருக்குது. ரொம்ப சூப்பரா ஃபீல் ஆச்சுங்க. பயங்கர அலங்க இது. பயமாவே இருக்குது எனக்கு. அப்படியே லைட்டா ஜெர்க்காவே இருக்குது. அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க பாருங்க. ஏதோ விழுந்துட்டாராம். இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எப்பாடி மேல தூக்குதுரா. எல்லாம் ரோப்பை பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. அதான் வடிவேல் மாதிரி ரோப்பை பிடிக்காம நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸ்பீட் போட்ல தெரிக்கிறீங்க. நம்ம பீச்லேருந்து கிளிஃபை பார்த்தோம்ல, இப்போ ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. அங்கேருந்து அந்த கிளிஃபை பாருங்களேன். இன்னும் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால கொஞ்சம் அழகாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணுறோம். என்னன்னா வந்து வீடியோ எடுக்கிறதுலேயே பெருசாக இருக்கிறோமே தவிர நம்ம என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோம். நான் அதை ஃபீல் பண்ணுங்க. ரிட்டர்ன் வரும்போது நான் வீடியோவை பற்றி பார்க்காம என்ன மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் டிரைவர். அது இன்னும் நல்லா இருந்தது. போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த போட்டிங்கு ஸ்பீட் போட்டு, அதோட ரேட் வந்து 400. ஆனால் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா. சீரியஸாக ரொம்ப ஒர்த்துங்க. இதுக்கு முன்னாடி நான் பொன்னவரான்ற ஊரில் போயிருக்கேன், அது ரிவரில். அதுவே கொஞ்சம் அது பேக்கேஜ் மாதிரி போனது. அதுவும் கிட்டத்தட்ட 400 தான் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஒர்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் இது அந்த இது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஸோ அதில் போகிறதுக்கு உங்களுக்கு 120% சார்ஜ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்லேயே நீங்கள் போயிடலாம். 120 உங்களுக்கு லாஸ் கிடையாது. 120 நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த இதுக்கு ரைடுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 280 பண்ணுற மாதிரி இருக்கும். 400 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா. ஸோ 120 + 280 400 நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரைடு போயிட்டு வந்துடலாம்.
ATV ரைடு கூட இருக்குது. பட் இது நான் போல, இதுவும் ஏதோ டேரிஃப் போட்டிருந்தாங்க 200 ஏதோ. நான் அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்திருக்கேன். அதை நான் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது, ஜெட் ஸ்கீயிங்ன்ட்டு. பட் அதெல்லாம் பனானா ரைடு அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை, நான் பார்த்த வரணும் இல்லை. மைட் பி நாளைக்கு நாளான்னைக்கு இருந்ததுன்னா நான் பார்த்து சொல்கிறேன். ரைஸ் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, ஈவினிங் வைபே வேற மாதிரி இருக்கும்ட்டு. ஏற்ற மாதிரி மாறி இருக்கு பாருங்க, அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் ஈவினிங். கேஃபே இதுதாங்க நம்ம ஹாஸ்டல். நம்ம ஹாஸ்டல்ல வைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வெளியில் எல்லா இடத்துலையுமே நல்ல வைப்பு. சரியான வைப்பான இடங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வாங்குறதுன்னா இங்கே வாங்கிக்கலாம். பீச்சோட சத்தம் மட்டும் தான் கேட்குது. பீச் எவ்வளோ எங்கே ஒன்றும் தெரியல. அங்கே எங்கே போட்டு போகிறது இதுதான் தெரியுது. வந்துருச்சுங்க வைப்பான ஏரியா. நல்லா லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. லைட்டிங்கு தான் இந்த ஏரியாவே. ஒரு வாக் தமிழ் அறியும். ஓ தமிழ் தெரியும். தமிழ் தெரியும்னா தமிழ்ல சொல்லிடுங்க. எல்லாமே இங்க போஸ்ட்லாமே நமஸ்தே ரெஸ்டாரண்ட் மக்களுக்காக நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. பேரு என்ன? நீங்க விரும்புற ஸ்டைல்ல சமைச்சு நமஸ்தே ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நமஸ்தே ரெஸ்டாரண்ட் நம்ம விரும்புற ஸ்டைல்ல நீங்க பண்ணி கொடுப்பீங்க. வாழையில பொரிச்சது இருக்கு, வாழையில பொரிச்சது, grill, தவா ஃப்ரை, ஆமா, அப்புறம் தந்தூரி. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஜெர்மன் கை. ஓகே, லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஓ, லைவ் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு வைபோட அப்படியே இருக்கலாம். ஆமா, வைபோட சாப்பிடலாம். ஜெர்மன் பொண்ணும் பெருல இருந்து வந்து ஃபேமிலி. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா வரேண்ணா. தேங்க்யூ, பை. நம்மள ஒரு பெரிய யூடியூபர்னு நினைச்சு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். மார்னிங்கை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ மார்னிங் நீங்கள் பார்க்குறதுக்கும் நைட்டு பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லைட்டிங்காக போட்டு தக 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 தகன்னு மின்னுது. ஆக்சுவலாக நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் அப்படின்றதால நிறைய தமிழ் பேசுகிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த போட்டிங் போனோம் பார்த்தீங்களா, ஸ்பீட் போட்டு, அங்கே கூட தமிழில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாய்ங்களாம் நிறைய இருக்குது. இந்த பார்த்து தான் போகணும். இது லைட்டாக அப்படியே ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போகலான்னா அந்த மாதிரி ஒரு கடை கூட இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சாப்பிட்டாலே ஒரே கிராண்டாக தான் சாப்பிடணும் கூட இருக்குது. ஆனால் லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு என்ன ஒரு வைப்பாக அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு வைப்பாகவே எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்குது இவங்க. ஃப்ரண்ட் சைடே நான் காமிக்கிறேன். வந்து இந்த பக்கம் தான் நிறையா அப்படியே லைட்டிங் பயங்கரமாக இருக்குது. என்ன நான் காமிச்சேன்னா லைட்டிங் எப்படி எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாமலே போயிடுது. அதே மாதிரி ரோட் சைடில் நிறைய விற்கிறாங்க. குழந்தைங்களாம் அவங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எதனா வாங்கி கொடுக்கலாம். ஃபாரினர்ஸ் ரொம்ப அதிகங்க. எக்கச்சக்கமாக ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. என் ஹாஸ்டல்லையும் ஃபாரினர்ஸ் வந்துருந்தாங்க. ஸ்பெயின்லேருந்து வந்திருந்தாங்க. நல்லாவே பேசுவாங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஜென்ரலாக. கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடுச்சு.
உள்ள பிடிச்சிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது உள்ள போக 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 போக. நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் மக்களால் இன்னும் நான் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த இடங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேசஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏய் சார் ரொம்ப டயர்டு. ஐஸ் நம்ம காலையில் ஒரு இடத்துல இறங்கணும் பார்த்தீங்களா, அது ஒன்றும் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ நைட்டு கிளம்பி வரும்போது அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டேங்க ஐஸ். இன்னும் முடியல, இன்னும் போய்கிட்டே இருக்குது.